நயன்தாரா ஆட்டம் க்ளோஸ். கணவருடன் சேர்ந்து செய்த தில்லாலங்கடி. கிழிந்தது நயன்தாரா முகத்திரை. நடிகை நயன்தாரா கேரளாவில் டயானா குரியன் என்கின்ற பெயரில் ஆரம்ப காலகட்டத்தில் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக பணியாற்றியவர். சில விளம்பர படங்களில் நடித்தார். 2003ஆம் ஆண்டு தன்னுடைய தாய்மொழியான மலையாளத்தில் மனசினக்கரே என்கின்ற திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமானார். ஆனால் அந்த படம் சரிவர போகவில்லை. இதனைத் தொடர்ந்து ஹரி இயக்கத்தில் சரத்குமார் ஜோடியாக ஐயா படத்தில் நடிப்பதற்கு சென்னையில் நடக்கும் ஆடிஷனுக்கு நயன்தாராவுக்கு அழைப்பு வந்துள்ளது. அன்று நயன்தாரா விமானத்தில் வரும் அளவிற்கு வசதி இல்லாததால் ஆம்னி பஸ்ஸில் கேரளாவில் இருந்து கோயம்பேடு வந்துள்ளார். அங்கிருந்து ஒரு ஆட்டோவில் ஏறி ஆடிஷன் நடக்கும் இடத்திற்கு சென்றுள்ளார் நயன்தாரா. இப்படி ஆம்னி பஸ்ஸில் கேரளாவில் இருந்து வந்த நயன்தாராவுக்கு 2005ஆம் ஆண்டு ஐயா திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ரஜினிக்கு ஜோடியாக சந்திரமுகி, அடுத்து சிம்பு நடித்த வல்லவன் படம் என அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைத்து முன்னணி நடிகையாக தமிழ் சினிமாவில் திகழ்ந்தார் நயன்தாரா. வல்லவன் படத்தில் நடிக்கும் போது சிம்புவுடன் காதல் வயப்பட்ட நயன்தாரா அதன் பின்பு சிம்புவை பிரேக்கப் செய்துவிட்டு சில வருடம் கழித்து பிரபுதேவாவை காதலித்தார். இதனைத் தொடர்ந்து தெலுங்கில் உருவான ஸ்ரீராமஜெயம் படத்தோடு சினிமாவை விட்டு விலகுவதாக அறிவித்து பிரபுதேவாவை திருமணம் செய்ய முடிவு செய்தார் நயன்தாரா. பின்னர் பிரபுதேவாவுடன் ஏற்பட்ட காதல் முறிவால் மீண்டும் சினிமாவில் அட்லி இயக்கத்தில் வெளியான ராஜா ராணி படம் மூலம் கம்பேக் கொடுத்தார் நயன்தாரா. இந்த நிலையில் ராஜா ராணி படம் மிகப்பெரிய ஹிட் அடித்ததும் தொடர்ந்து தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வந்த நயன்தாராவை அந்த தனியார் தொலைக்காட்சி லேடி சூப்பர் ஸ்டார் என்று அடைமொழியுடன் ப்ரமோட் செய்ய தொடங்கியது. ஆனால் மக்கள் யாரும் இவரை லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கவில்லை. ஆனால் அடுத்தடுத்து நயன்தாரா நடித்த படங்களில் தன்னுடைய பெயருடன் சேர்த்து லேடி சூப்பர் ஸ்டார் என்று அடைமொழி போட வேண்டும் என்று நயன்தாரா தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. சிறிய தயாரிப்பாளர்கள் வேறு வழியின்றி போட்டுள்ளார்கள். அதேபோன்று ரஜினிகாந்த் நடித்த அண்ணாத்தே படத்தில் தன்னுடைய பெயருடன் சேர்ந்து லேடி சூப்பர் ஸ்டார் என அடைமொழி போட வேண்டும் என நயன்தாரா தரப்பிலிருந்து தயாரிப்பு நிறுவனத்திற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் ரஜினி சார் படத்தில் அதெல்லாம் செய்ய முடியாது என்று மறுத்திருக்கிறது. இந்த நிலையில் இப்படி நயன்தாரா தன்னைத்தானே லேடி சூப்பர் ஸ்டார் என்று கூறிக்கொண்டு தன்னுடைய கணவர் விக்னேஷ் சிவன் மூலம் லேடி சூப்பர் ஸ்டார் என்று விளம்பரப்படுத்தி கொண்டு இவரை என்னமோ மக்களே லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைப்பது போன்று இனிமேல் அது போன்று என்னை அழைக்காதீர்கள் என்று நயன்தாரா தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டுள்ளது வேடிக்கையாக உள்ளது. குறிப்பாக தற்பொழுது சினிமாவில் மிகப்பெரிய அளவில் சரிவை சந்தித்து வரும் நயன்தாரா கமிட் ஆகும் படத்தில் கண்டிஷன் போடுகிறார். லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் போட வேண்டுமாம் என்றெல்லாம் முன்னணி நடிகர்கள் நடிக்கும் படங்களில் நயன்தாரா புறக்கணிக்கப்பட்டு வந்த நிலையில் இனிமேல் எனக்கு லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் வேண்டாம், பட வாய்ப்பு தாருங்கள் என மறைமுகமாக சிக்னல் தருவதுதான் இனி என்னை யாரும் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்க வேண்டாம் என நயன்தாரா தெரிவித்துள்ளது என்கிறது சினிமா வட்டாரங்கள். உங்கள் தின சேவல்